முளைப்பாரி எதுக்கு போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கோவில் திருவிழானாவே பெண்கள் கும்மி அடிச்சு மொச்சப்பயிறு கம்பு நவதானியங்கள் போட்டு வளர்த்த முளைப்பாரி தூக்குவாங்க. முளைப்பாரி பார்க்க அம்புட்டு அழகா இருக்கும். அதுலயும் கரக முளைப்பாரி, காவடி முளைப்பாரின்னு வித்தியாசமா நிறைய மாடல்ல போடுவாங்க. வளர்ப்புற அன்னைக்கு வளர்க்க ஆரம்பிச்சு 7 இல்ல 9வது நாள் முளைப்பாரி தூக்கி தண்ணி இல்லைன்னா கிணத்துல போடுவாங்க. ஆனா இந்த முளைப்பாரி தூக்குறதுக்கு பின்னாடி இன்னொரு வரலாறு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு காலத்துல நம்ம முன்னோர்கள் விவசாயத்துக்கு பயிரிடும் விதைகளை நேரடியா விளைநிலத்துல விதைக்காம தனியா வீட்லயே ஒரு கூடையில மக்கிய குப்பைகளோட போட்டு இளம் வெயில் படும்படி வைப்பாங்களாம். 10 நாட்கள் தண்ணீர் தெளிச்சு விதையோட வளர்ச்சியை பார்த்திருக்காங்க. இந்த மாதிரி முன்கூட்டியே விதைகளோட முளைப்பு திறன், வளர்ச்சி திறன் இதெல்லாத்தையும் பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறம் நிலத்துல விதைக்கும் வழக்கம் வச்சிருக்காங்க. அதனால ஏக்கர் கணக்கில் விதைச்சு நஷ்டம் அடையாம பார்த்துக்க முடியுமா? திருவிழாக்களின் போது முளைப்பாரி எடுத்து ஊருக்கு பொதுவான ஒரு இடத்துல விவசாயிகள் கூடுவாங்க. அதுல ஒவ்வொரு வீட்டு பயிர் முளைகளின் வளர்ச்சி திறனை பரிசோதனை செஞ்சிருக்காங்க. அப்படி செய்யறது மூலமா அந்த ஆண்டோட மகசூலை தோராயமா கணிச்சிருக்காங்க. மாசி பங்குனி சித்திரை மாதங்கள்ல விவசாயிகள் கோடை சாகுபடிக்கான விதைகளை முளைப்பாரி சோதனை செஞ்சு சாகுபடியா